தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தல்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்தால் கூட இந்த கோவை பெல்ட் கோயம்புத்தூர் மாவட்டத்தை முன்னிறுத்தியே பிரதானப்படுத்தியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, கரூரில் போட்டிட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கோவைக்கு வரார். கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்கலன்னு அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை தாண்டி அதிமுகவில் இரண்டாவது இடங்கள் வந்த இடத்துலையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. திமுகவும் இப்படி நிறைய விஷயங்கள் பேசி கொண்டிருந்தாலும் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் பிரச்சனை இருக்குன்னாது சொல்கிறாங்க. ஆனால் நிசப்தமாக ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 80 வருடங்களுக்காக கோவை மாவட்டத்தில் போட்டி போட்டு கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகள் இந்த சட்டமன்ற தேர்தலை போட்டி போடவில்லை. அங்கு அவர்களுக்கு சீட் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இது மிக சிறிய விஷயமாக பார்க்கப்பட்டாலும் கடந்து சென்றாலும் கூட இதில் மிகப்பெரிய வரலாற்று உண்மைகளும் எதிர்காலத்திற்கான நிறைய கேள்விகளும் இதில் அடங்கியிருக்கு. என்னன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் என்பது நிறைய தொழிற்சாலைகள் அமைந்த ஒரு மாவட்டம். அங்கு நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று குரல் கொடுப்பதற்காக அங்கு மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தொழிலாளர்களோட நலன்களுக்காகவும் அவர்களுக்கு உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்திருந்த அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் அங்கு முற்றிலுமாக ஒரு சீட்டு கூட தராம நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒரு அஸ்தமனத்தை காமிக்கிறதா, தொழிலாளர்களின் நலனை அல்லது அந்த ஓட்டு வங்கி என்பது சுற்றிலுமாக அழிந்து விட்டதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. எதனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அங்கு இடம் மறுக்கப்பட்டிருக்கிறது? இதே நிலைமைதான் மதுரையிலும் கூட நம்ம பார்க்க முடியுது. அந்த கேள்விகளை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இறங்கியது செங்கொடி, கம்யூனிஸ்ட் சகாப்தம், கோவையில் அஸ்தமனம் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார், கோயம்புத்தூர் என்பது இந்த தொழிலாளர்களின் கோட்டை. அதை கோட்டை விட்டுடுச்சா கம்யூனிசம்? பாரதியார் பாடும்போது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்பார். அதுலேயே ஒரு பொதுவுடைமை சித்தாந்தம் மறைந்திருக்கிறது. எப்படின்னா, இந்தியாவில் 62 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்தபோது சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ரெண்டாக பிரிஞ்சது. மார்க்சிஸ்ட் கட்சி தொழிலாளர்களின் பிரச்சனையை முன்னெடுத்து போராடும். விவசாயிகளின் பிரச்சனை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து போராடுவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இது கல்யாண சுந்தரமும் தோழர் சிபிஐ தலைவராக இருந்த கல்யாண சுந்தரமும் சிபிஎம் தலைவராக இருந்த பி ராமூர்த்தியும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடு. அதனால தான் நாகை போன்ற சில இடங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும். கோவை போன்ற பல தொழிலாளர் நிறைந்த பகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சி வெல்லும். இது 62க்கு பிறகு உண்டான நிலைமை. 61 இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் செங்கோடை தாழ்ந்ததான்னு கேட்டிருக்கீங்கல்ல உங்கள் கேள்வியில். என்னை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகள் மீதான நம்பிக்கையை நான் கைவிடுவதாக இல்லை. கம்யூனிஸ்ட சித்தாந்தம் உயர்ந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சியில் அரசியல் கட்சிகளினுடைய அணுகுமுறை வைத்துக்கொண்டு அந்த சித்தாந்தத்தை நம்ம டார்கெட் பண்ண முடியாது, என்னால் முடியாது. அதை நம்ம கண்டிப்பாக ஏன்னா கூட, ஆனால் அந்த சித்தாந்தத்திற்காக ஒரு இயக்கம் இருக்கிற பொழுது அது மக்களை போய் சென்றடையணும்னா அப்போ மக்கள் பிரதிநிதிகளும் அதற்கான பிரதிநிதித்துவமும் இருக்கணும். கரெக்ட். ஆனால் அந்த பிரதிநிதித்துவமை எடுத்துகிட்டு இருந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ சிபிஎம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே மக்களோட செல்வாக்கை இழக்கிறாங்க அப்படின்னாவே அந்த சித்தாந்தமும் தன்னுடைய செல்வாக்கை இழக்கிறதான அர்த்தம். அதுக்கு காரணம் சித்தாந்தம் அல்ல. இன்றைய பொருளாதார சூழல் 1990 எப்படி பொருளாதார சீர்திருத்தம், உலகளாவிய தாராளமயமாக்கல் பொருளாதார சீர்திருத்தம் வந்ததோ அப்போவே சோவியத் யூனியன்லேயே அப்போதைய அதிபராக கோர்பச்சேவ் 2 சித்தாந்தம் முன்வைத்தார். ஒன்று பெரிஸ்தோரிக்கா, இன்னொன்று கிளாஸ்நாட். அது ஒன்று கருத்து சுதந்திரம்,
வெளிப்படைத்தன்மை, ரெண்டாவது வந்து பொருளாதார சீர்திருத்தம். இன்றைக்கு பொதுவுடைமை இயக்கங்கள் ஆட்சி செய்கிற இந்திய அதாவது இப்போ சீனாவிலும் ரஷ்யாவிலும் கூட இந்த தாராளமயக்கம் பொருளாதார மார்க்கெட் எக்கானமி சந்தை பொருளாதாரம் தலை தூக்கி விட்டது. அதனால் அதனுடைய தாக்கம் வந்து எங்கே வந்திருக்குன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வலிமையாக இருந்த ஒரு 3 மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலிமையாக இருந்த இடத்துல மெல்ல மெல்ல அது அருகி வருகிறது. இடதுசாரிகள் ஆட்சி செய்த திரிபுராவில் வலதுசாரிகளான பாஜக வந்திருக்கு. அதே மாதிரி மாநில உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கம் வந்து வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டை வீழ்த்திடுச்சு. அதுக்கு கம்யூனிஸ்டுகளோட சில அரசியல் அணுகுமுறைகள் காரணம் ஒன்று. ரெண்டாவது கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளா வந்து சாதாரண தொகுதி அல்ல. பார்வதி கிருஷ்ணன், அப்புறம் பாலதண்டாயுதம், உமாநாத், அப்புறம் இப்போது இருக்கார் சுப்பராயன், அப்போ கூட பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தவர். இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை தான் அது. ஜனதா கட்சியில் இவர் செங்காளியப்பன் அப்படிங்கிற தலைவர் இருந்தார். அவர் வலிமையான தலைவராக இருந்தார். அதுக்கு காரணமே தொழிற்சங்க பின்னணி. ஸோ தொழிற்சங்கம் அடிப்படையாக இருக்கிறதுனால ஒன்று. ரெண்டாவது, பெரும்பாலும் இந்த மலையாளிகள் மலையாள கேரளா பார்டர் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய மலையாளிகளை பார்க்கலாம். மலையாளிகளில் பெரும்பாலோரும் இடதுசாரி சிந்தத்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த நெய்பரிங் ஸ்டேட்டினோட தாக்கம் அது ஒன்று இருக்கும். இதெல்லாம் மெல்ல மெல்ல அருகி போகிறதுக்கு பொருளாதார உலகமயமாதல் ஒரு காரணம். ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகளே வந்து ஓவராலாக சொல்கிறேன் கோயம்புத்தூர், ஏன்னா கோயம்புத்தூரும் நாகையும் பெல்ட்டு, கம்யூனிஸ்ட் பெல்ட்டு, மன்னார்குடி, நாகை இந்த மாதிரி பகுதிகள் ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஏற்படுது உலகளாவிய தாக்கம் எப்படி மைக்ரோ லெவலில் பாதிக்குதோ அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1952 மிகப்பெரிய சவாலாக இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போதைய காங்கிரஸ் கட்சி பெற்றது வந்து அதாவது கூட்டணியை சுயேட்சைகள் 96 சேர்த்து 166 வந்தது. அதுக்கு காரணம் ராஜாஜி. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மைனாரிட்டியாக இருந்தது. தங்களுடைய இடதுசாரி கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டா 163 அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது, ஆட்சி அமைக்கக்கூடிய. அப்போது பிரகாசம் இப்போது பிரகாசம் மாகாணம் கூட மாவட்டம் கூட இருக்குது. அந்த பிரகாசம் வந்து கவர்னர் கேட்குறார், நாங்கள் அறுதி பெரும்பான்மை காட்டுறோம், எங்களை ஆட்சி அமைக்கின்றது. ஆனால் காங்கிரஸ் தேசிய எழுதவலை இதில் நல்ல கவனிக்கணும், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு ஆப்பு வச்சது அதுதான் முதல்ல ஜவஹர்லால் நேரு காலத்தில். உடனே ராஜாஜி அனுப்புகிறார். ராஜாஜி முதலாளித்துவ ஆதரவாளர், வலதுசாரி சிந்தனை உள்ளவர். அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, சுயேட்சைகள் 66 பேர் இழுத்துக்கிறாரு. காமன்வெல்த் கட்சியினுடைய பாவே மாணிக்க நாயருக்கு உங்கள் மந்திரி பதவி தர அவர் எழுத்துக்கிறாரு. SS ராமசாமி படையாச்சியோட இந்திய உழைப்பாளர் இதை எடுத்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிடுறாரு, நிரூபிச்சுறாரு, ஆட்சி நடிக்கிறார். பல்வேறு அரசியல் பிரச்சனைகள்லாம் அவர் விலகிறார். விலகியது எப்போ திரும்ப விலகிறாரு, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தான். அதற்கு பிறகு தெலுங்கானாவில் கம்யூனிஸ்டுகள் தான் தலை தூக்கி இருந்தாங்க. கேரளாவில் அது மிஞ்சிருது நம்பூதிரி பாட் போன்றவர்களுடைய காரணமாக. இந்த சூழலை தெலுங்கானாவை பிரிக்காமலே நேரு நீண்ட காலமாக வச்சார். ஒன்று பிரித்தார் கம்யூனிஸ்ட் வீக் ஆகணுன்றதுக்கு, இன்னொன்று பிரிக்காமலே கம்யூனிஸ்ட் வீக் ஆகணும்னு பார்த்தாரு. தெலுங்கானாவில் அப்போவே பிரிச்சுருந்தாலும் அப்போயே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்திருப்பாங்க. அது ஒரு சூழல். இதெல்லாம் ஒரு பக்கம். நான் இதெல்லாம் மேக்ரோ லெவலில் ஏன் சொல்கிறேன்னா, இதனுடைய தாக்கம் கோயம்புத்தூரில் வந்திருக்கு. இன்றைக்கு கோயம்புத்தூர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்க கோயம்புத்தூர் ஒரு கார்ப்பரேட் ஹப் ஆகிடுச்சு. மதுரையை விட அதிகமான கார்ப்பரேட் ஹப் ஆகிடுச்சு. இண்டஸ்ட்ரீஸ் இருந்த இடங்களில் கார்ப்பரேட் ஹப் வந்தோடனே இந்த முதலாளித்துவத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக கம்யூனிஸ்டுகளுடைய செல்வாக்கு எங்கு முதலாளித்துவம் பலமாக இருக்கிறதோ அந்த பாறையின் அடியில் வேர் விட்டு வளர்கிற செடிதான கம்யூனிசம். அப்போ கம்யூனிசம் இங்கே பெரிய முதலாளிகள் வந்திருக்காங்க, கார்ப்பரேட் வந்திருக்காங்கன்னா அங்கே தானே கம்யூனிசம் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஆகணும். ஆனால் நேரெதிராக அங்கே இல்லாமல் போயிருக்கே. இல்லை, அதுக்கு காரணம் உங்களுக்கு இப்போ ஒட்டுமொத்த தாக்கத்தினுடைய விளைவாக தான் கார்ப்பரேட்டை பொறுத்தவரையில் இண்டஸ்ட்ரியலைசேஷனோடு கார்ப்பரேட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், யார் வேணால் வரலாம், எப்போ வேணால் எப்படி வேணால் மேலே வரலாம் என்கிற ஒரு சூழலை. ஜாயின் பண்ணுவேன் 2 லட்சம் சம்பாதிப்பான், அந்த மாதிரி ஒரு சூழல். இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் அது கிடையாது. படிப்படியாக வரணும், உழைக்கணும் அப்படிங்கிறது. இங்கே உழைப்பை விட புத்திசாலி ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க கார்ப்பரேட் உலகத்தில். இந்த தாக்கம் தொடர்ந்து இந்த தாக்கம் தான் கோயம்புத்தூர்லேயும் வந்துடுச்சு.
அதனுடைய விளைவு தான் அதனால தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அருகி வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழக அணி அவர்களுக்கு வாய்ப்பு தர தவிர்த்திருக்கிறது. நன்றி சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் கம்யூனிஸ்டுகள் அத்தனை வருஷமாக இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 80 வருடங்களாக போட்டியிட இடங்களை மறுக்கப்பட்டதின் பின்னணிகள் என்ன, என்ன காரணங்களால் இந்த கோவை மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மறுக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க இது கோவை மதுரை அப்படின்னு சுருக்கி பேசுறதை விட இந்தியா முழுக்கவே இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தாக்கம் அல்லது வீரியம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட். இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தான் அட்லீஸ்ட் ஒரு 4 சீட்ஸாவது இருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஒரு காலத்தில் அவர்கள் கோலோச்சிய மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கேரளால இன்னைக்கு பினராயி விஜயன் ஆட்சி இருக்கிறது. அடுத்தாக கேரளால மாறி மாறிதான் ஆட்சி அமைகிறது. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் யூடிஎஃப்ஐ எல்டிஎஃப் மாறி மாறி போயிட்டு இருக்கு. அதிலே கூட பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் அதிகமான இடங்களை ஜெயித்தார்களை தவிர கம்யூனிஸ்ட் இடங்களை தோற்றுதான் போனார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். அதே இந்தியா பிளாக் இருந்தாலும் அவங்க மாறி மாறி அவங்க எதிர்த்தா நிற்பாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஓவராலாவே இந்தியா முழுக்கவே கம்யூனிஸ்ட் அவர்களுடைய வீழ்ச்சி என்பது அப்பட்டமாக தெரியுது. எல்லா இடங்களிலும் நீங்க எங்கெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அந்த இடங்கள்லாம் வீக் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கின்றோம். நடுவில் எந்த அளவுக்கு சில பேச்சுவார்த்தை இருந்துச்சுன்னா, எதற்காக சிபிஎம் சிபிஐ அப்படின்னு 2 பிரிவாக இருக்கணும், ஏன் மார்க்சிஸ்ட் தனியா இந்திய கம்யூனிஸ்ட் தனியா, அதை ஏன் நம்ம ஒன்றாக சேர்த்து இணைத்தெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறலாம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு அதற்கான தேவை, ஏன்னா இப்போ நம்மளே பேசுவது என்ன சொல்றோம், பொதுவாக லெஃப்ட் பார்ட்டிஸ் இல்ல இடதுசாரிகள் அவங்களுக்கு தான் மார்க்ஸ் என்ன தத்துவம் என்ன, லெனினோட தத்துவம் என்ன, இவனோட தத்துவம் என்ன அப்படிங்கிறது வெவ்வேறு பிரிவுகளாக நம்ம பார்க்கின்றோம். பொதுமக்கள் பார்க்கும்பொழுது லெஃப்ட் பார்ட்டிஸ் தானேங்க, இடதுசாரிகள் ஒரே கொள்கை உடையவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக இன்னைக்கு நம்ம பாஜக இன்னைக்கு வலதுசாரி எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு இந்தியாவிலேயே பார்க்கணும், இடதுசாரி எவ்வளவு பெருசா தேஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவங்க எவ்வளவு தூரம் ரெலவெண்டா இருக்கிறாங்கிற ஒரு கேள்வியா இங்க பெருசா எழுந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, கம்யூனிஸ்டுகளாக சொல்லக்கூடியவர்கள் இடதுசாரிகளாக இருக்கிறது உண்மையிலே இடதுசாரிகளாகத்தான் இருக்கிறார்களா, அல்லது பார்வைக்கு மட்டும்தான் இடதுசாரிகளாக இருக்கிறார்கள், நீங்க வெளியில வேஷம் போடுகிறார்களா அப்படிங்கிற சில கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு பயங்கரமா எழுந்திருக்கிற சூழ்நிலை பார்க்கின்றோம். மிக குறிப்பா கம்யூனிஸ்ட் நமக்கு உடனடியாக ஞாபகம் போராட்ட குணம் உடையவர்கள். நீங்க சகப்பு துண்டு போட்டுட்டு எல்லா நேரங்களிலும் மக்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனையில் முன்னின்று நிற்பார்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ வழக்கல், வாச்சாத்தி வழக்காக இருக்கலாம், இல்ல பல நேரங்கள்ல மக்களுக்கு கடும் துயர் கொடுத்த, அது திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கடும் துயர் கொடுத்த, மக்களை கடுமையான இன்னலுக்கு உள்ளாக்கிய பல விஷயங்களில் பல போராட்டங்களில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் முன்னாடி நின்று நடத்திடுவாங்க. சொல்ல சண்முகம் தோழர்கள் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஆனா இன்றைய சமகாலத்தில் நம்ம எடுத்துக்குவோம். இன்னைக்கு சாம்சங் தொழிற்சாலை போராட்டம் நடந்தது. நீங்க அதே கம்யூனிஸ்ட்ல 2 விதமான பார்வை வைக்கிறது. சவுந்தரராஜன் தோழர் திமுக எவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு, எவ்வளவு கடுமையா பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதே வியூல தான் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இருந்தார்களா, பெரிய கேள்விக்குறி. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சென்னையில நடந்துச்சு, தமிழ்நாடு முழுக்க பல இடம், மதுரையில் நடந்துச்சு, பல இடங்கள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 7வது நாள் தான் கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல போய் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இது இடதுசாரி இதா இருந்தாலும் கூட அதில் நிறைய இயக்கங்கள் இருக்காங்க, நிறைய பிரிவுகள் இருக்கு. அது உழைப்பாளர் இயக்கம், இந்த இயக்கம், அந்த இயக்கம்னு பெயர்கள் இருக்கு. அப்ப கம்யூனிஸ்டுக்கு நேரடியாக நாங்கள் அங்கே போய் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வர்க்க ரீதியான போராட்டம், ஏழை மக்கள், ஏழை பங்காளர்கள் எங்க அவங்க போறனாலும் அவங்களுக்கு துணை நிற்பதான் கம்யூனிஸ்ட் கடமையாக இருக்குமே தவிர, இல்லைங்க இது வேற இயக்குங்க, இது வேற இயக்குங்க, அது வேற இயக்குங்க அப்படின்னு சொன்னா நீங்க பொதுமக்கள் மத்தியில உங்களோட ரெலவன்ஸ் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான காரணம். நீங்க இன்னுமே இப்போ மக்கள் நல கூட்டணிலாம் நல்ல எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க பார்த்திருக்கலாம். மக்கள் நல கூட்டணியாக தனிச்சு நிற்கும் பொழுது கம்யூனிஸ்டுடைய வாக்கு வங்கி என்ன, அந்த கூட்டணியில மற்றோட வாக்கு வங்கி என்னங்கிறத பார்க்கிறோம். மக்கள் அப்போ அவங்க மேல எவ்வளவு பெரிய அபிமானம் வச்சிருக்காங்க. நீங்க கலைஞரெல்லாம் எப்பொழுதும் நான் உள்ளத்தால் கம்யூனிஸ்ட் சொல்லி அவர் பேசியதெல்லாம் உண்டு. சார் சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்துல, திருவாரூர்ல, கோயம்புத்தூர்ல, மதுரையில நல்ல ஸ்ட்ராங்கான பெல்ட் இருந்தது உண்டு. தொடர்ச்சியாக இன்னைக்குமே கம்யூனிஸ்டுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகளாக, இடதுசாரிகளாக. ஆனா ஓவராலா ரெலவன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுதான் அதோடைய பிரதிபலிப்பு தான். நீங்க அது கல்கத்தா, வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம், இல்ல தமிழ்நாடாக இருக்கலாம். நீங்க மற்ற கட்சிகளை அண்டி நிற்க வேண்டிய ஒரு இடத்திற்கு கம்யூனிஸ்டுகள் முழுக்க நீங்க தள்ளப்பட்டுள்ளார்கள். சித்தாந்த ரீதியாக இன்று எவ்வளவு தூரம் அவர்களுடைய கூட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு புதிய கட்சி, உதாரணத்துக்கு ஒரு புதிய கட்சி ஒன்று துவங்கி இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கான மெட்டீரியல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பெருசா மெட்டீரியல் கிடையாது. என்ன சித்தாந்தம் நிற்கிறாங்கன்னு தெரியாதானா? ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்க அத்தனை மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம், அத்தனை புக்ஸ் பார்க்கலாம், அத்தனை லிட்ரேச்சர் பார்க்கலாம். பட் ஆனா அந்த சித்தாந்தங்கள் இன்றைய தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதா? ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க இந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கின்ற வடிவங்கள்ல கடத்தப்படுகிறதா? அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எந்த தூரம் அவங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க? கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் சித்தாந்த வகுப்புகளை எல்லாம் எடுக்கிறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகளை இன்னைக்கு எழுப்பியிருக்கு. அந்த போராட்ட குணம் இன்னுமே இருக்கிறதா இல்லையா? ஓவராலா இருக்கின்ற ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நீங்க இன்று கோயம்புத்தூர்லயோ மதுரையில, அது ஸ்பெசிபிக்கா பேசுவோம், பட் கோயம்புத்தூர்ல மதுரையிலயோ
இல்ல பெரும்பாலான இடங்களில் கம்யூனிஸ்டுகளுக்கான சீட்டுகள் குறைக்கப்படுவதற்கு ஓவராலாவே இங்க பிரச்சனை. இல்ல இது மட்டும்தான் நம்ம காரணம்னு பார்க்க முடியுமா? அதை தாண்டி நான் என்னோட முன்னுரையில குறிப்பிட்ட மாதிரி கோயம்புத்தூரை குறி வச்சு எல்லா பெரிய கட்சிகளும் மோதி கொண்டிருக்கிறார்கள். அதுல எதுக்கு கம்யூனிஸ்ட் அப்படின்னு யோசிச்சிருக்காங்களா? ஏன்னா திமுக அதிமுகவோட முழு கவனமும் கோவை மேல இருக்கு. ஏன்னா அதிமுகவும் அங்க பாஜகவும் வளருங்கிறதால அதிமுகவும் பாஜகவை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் தான் நினைச்சிருக்காங்கன்ற நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதே மாதிரி கரூரில் போட்டிட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை கோவைக்கு வர வைத்து அங்கே இருக்கிற 10 தொகுதிகளை நான் கண்டிப்பாக வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு முக்கியத்துவம் அங்கே அதிகபட்சமான போட்டிகளும் நிலவுகிற நேரத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்தா சரியாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் காரணமாக இருக்காது நம்ம நினைக்கலாமா? உண்மைதாங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட், உங்களோட வியூ ரொம்ப கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு மேற்கு மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு மான பிரச்சனை மாதிரி பாக்குறாங்க. செந்தில் பாலாஜியும் வேலுமணியும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்கின்றோம். செந்தில் பாலாஜி எது செய்தாவது நீங்க டெமோக்ராட்டிக் மீன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒட்டுமொத்தமாவே தேர்தல் அரசியல் அப்படி ஆயிடுச்சு, எப்படியாவது இந்த கோட்டையை நான் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு அவர் கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கிறார். வேலுமணி போன வாட்டி நாங்க எவ்வளவு சீட் ஜெயிச்சோம் கோயம்புத்தூர்ல, சேலத்துல ஒரு சீட்டு தான் உங்களை ஜெயிக்க விட்டோம், கோயம்புத்தூர் எத்தனை சீட்டு ஜெயிச்சோம், மேற்கு மண்டலம் முழுக்க பாத்தீங்களா நாங்க தான் கோட்டையை வச்சிருக்கிறோம், இன்னைக்கும் ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு எங்களுக்கு கோட்டை, அப்ப எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய மான பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவரும் கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்ப இந்த 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற சண்டையில இந்த சித்தாந்தத்துக்குலாம் பெரிய வேலை இல்லாம போகுது அப்படிங்கிற நீங்க பார்க்கலாம். ஆனா அதே நேரத்தில் இதே கோயம்புத்தூர்ல வலதுசாரி தத்துவத்தை கொண்ட பாஜக வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னைக்கு அண்ணாமலை நின்னாரு, எவ்வளவு வாக்கள் வாங்கினாரு பார்க்கிறோம். வானதி சீனிவாசன் ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிறாங்க, மறுபடியும் அதே வானதி சீனிவாசன் அந்த இடத்துக்கு போட்டி போடுறதுக்கு பண்ணிருக்காங்க. மொடக்குறிச்சியில அவங்களுக்கு சீட்ஸ் ஒதுக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்தில் இடதுசாரிகள் இருந்த இடத்தில் வலதுசாரிகள் அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம சேர்த்த பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவங்க அந்த கேள்வியை தான் நான் பாகிஸ்தான்கிட்ட வைக்க விரும்புறேன் சார். இந்த செங்கொடி தேய்ந்து அல்லது வெளுத்து காவியாக மாறிக்கொண்டிருக்கிறதா? காவியாக மாறுறதுன்றதோட நான் இன்னொரு பார்வை வைக்கிறேன். இந்தியாவில் மட்டுமில்லை, உலகளவில் பொது உடைமை சித்தாந்தம் 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 2வது உலகப் போரை அடுத்து இப்போ உலகத்தின் பல நாடுகள் சோசியலிச நாடுகளாக மூழ்த்தன. பல்கேரியா, சோவியத் யூனியன், கியூபா, அந்த மாதிரி சீனா, எல்லா பல வியட்நாம் உள்பட பல நாடுகள் இது. இப்போ ஒரு தேசிய இனத்தை நோக்கி போகிற பார்வை இருக்குது. இது உலகளாவிய பார்வை. இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டிங்களா, மாநில கட்சிகளின் உரிமை. இப்போ வெஸ்ட் பெங்காலில் கோட்டையாக இருந்தது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி, அதுவும் பெங்கால் பாபு என்று போற்றப்பட்டவர் ஜோதி பாசு. அந்த மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் முன் வந்தது. என்ன காரணம் நான் பார்க்கல, அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்னோட கேள்வி என்னன்னா, நேரடியாக எதிர் சித்தாந்தம் அப்படின்னு பாஜக வருது இல்லையா? நான் அதுக்கு தான் வரேன். அதுக்கு நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். மாநில கட்சிகள் உணர்வுன்னா அடுத்தது ஒரு தேசிய கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகள், சிபிஐ எதுவாக இருந்தாலும் நேஷனல் லெவலில் இருக்க அவுட்லுக் இருக்கே தவிர ரீஜனல் அவுட்லுக்கு மாநில அளவிலான சித்தாந்தம் இல்லை. இந்த பார்வையினால தான் மாநில கட்சிகள் வருது. ரீப்ளேஸ் பண்ணும்போது பாருங்களேன், கம்யூனிஸ்டுகளை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாநில கட்சிகள் தான் வருது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மண்டலமாக ஆயிடுச்சு. மண்டலம்ங்கிறது கேஸ்ட் பேஸ்டு மண்டலம், சாதி அடிப்படையிலான மண்டலங்களாக ஆகிவிட்டன. தென் மாவட்டம் இப்போ தென் மாவட்டம், டெல்டா, வட தமிழகம், கொங்கு மண்டலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். டெக்னிக்கலாக கொங்கு மண்டலம்னா ஒரு சமுதாயம், தென் மாவட்டம்னா ஒரு சமுதாயம், வட மாவட்டம்னா ஒரு சமுதாயம். நமக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்போ அந்த பார்வை வருது. அந்த பார்வையில் இந்த சாதி அடிப்படையிலான பார்வை முன்னெடுத்து தான் இந்த அரசியல் கட்சிகள் நகர்கின்றன. கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த பார்வை கிடையாது. அதனோட விளைவாக அவங்க வீக்கன் ஆகிறாங்க. எல்லா மாநிலத்தின் ஆறா மாதிரி ஒரு ரீஜனலிசம். அது ஏன் இந்த ரீஜனலிசம் சுட்டி காட்டுறாங்கன்னா, 52 வெற்றி பெற்ற மகத்தான வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு சேலஞ்சு பண்ண அதே கம்யூனிஸ்ட் கட்சியில் 57 2 சீட்டு தான். அப்போது புதிதாக தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 15 இடங்கள் வெற்றி பெற்றது. அப்போவே இதுவாகிடுச்சு பொது உடைமை சித்தாந்தம் என்கிற உலகளாவிய பார்வையில். இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்தியாவில் இடதுசாரிகள்னால் சிபிஐ மட்டும் அல்ல, சோஷலிஸ்ட் கட்சி. அந்த சோஷலிஸ்ட் கட்சி 3ஆக பிரிஞ்சு, சம்யுக்த சோஷலிஸ்ட் கட்சி, பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி, லோகியா சோஷலிஸ்ட் கட்சி 3ஆக பிரிஞ்சது. அதெல்லாம் செதறி போச்சு ஒன்று. அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் 1008 ஃபார்வர்ட் பிளாக்காக பிரிஞ்சு. அதில் தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக்,
பிஜேபியில் இடம் பெற்றிருக்குது. இன்றைக்கி பிஜேபியில் ஒரு சீட்டு வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி திருமாறன் ஒரு சீட்டு வாங்கியிருக்கார். அப்போது இடதுசாரிகள் சித்தாந்தம்ங்கிறது அந்த சித்தாந்தம் நீர்த்து போகிறது ஒன்று, அவங்களோட அரசியல் பார்வை நீர்த்து போயிட்டுருக்கு மெல்ல மெல்ல. இந்த சூழலில் நீங்கள் நேர் எதிரான வலதுசாரின்னு பாஜக சொல்கிறீங்க. வலதுசாரி என்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸிலும் வலதுசாரிகள் உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வலதுசாரிகள் உண்டு. ஆனா பொதுமக்கள் பார்வையில இல்லை, அது கம்யூனிஸ்ட் பொதுமக்கள் பார்வையை நம்ம ஊடகம் உருவாக்கிட்டோம். அது தவறானது நான் பார்வை. ப. சிதம்பரம் இடதுசாரியா வலதுசாரியா? அவரும் வலதுசாரி. மன்மோகன் சிங் யார்? வலதுசாரி. இங்கே இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கம் கொண்டு வந்த நரசிம்மராவ் அவரும் வலதுசாரி. ஸ்டாலின் யாருங்கிற கேள்வி இருக்கே. வலதுசாரி தான், இடதுசாரி. பேர்லே ஸ்டாலின் அதற்கு வச்சாரு. கலைஞர் வந்து நானும் சித்தாந்தத்தில் பேரை வச்சுட்டு சொல்ல இன்னைக்கும் பொது உடைமை. அப்படி பார்த்தா ஏன் சாம்சங் தொடங்கின அரசாங்கமே ஒரு செல்போன் கம்பெனி தொடங்கலாமே? பொது உடைமை சித்தாந்தத்தோட அடிப்படை அரசு நிறுவனம் அது இல்லை. பேரை வச்சுக்கிட்டெல்லாம் சொல்ல முடியாது. அது அவர் தமாஷுக்காக சொல்லுவார். உண்மையாக பார்த்து அப்படி பார்த்து என் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கலாமே ஒரு 2 சீட்டு கம்யூனிஸ்டுகளே தரல. இதே ஸ்டாலின் தானே தர மறுத்தார். அப்படி பார்க்கணும். நீங்கள் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் ரொம்ப தீவிர வலதுசாரியை அந்த கேள்விதான் நான் வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இங்கு பெரிதாக ஈடுபடவில்லை அப்படின்னு நினைச்சிருந்தா கூட திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பலமான கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க. அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்து அந்த இடத்தை கூட்டணி கட்சிகளின் பலத்துல வெற்றி பெற செய்து வைத்து கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல கூட ஏன் மறுத்து இருக்கிறாங்க? இல்லை, இது பாயிண்ட்டுக்கு வர 57 அவங்க பண்ண தவறு தான். 52 தனித்து போட்டியிட்டவங்க 57 படுதோல்வி அடைஞ்சாங்க. குறைந்த 4 சீட்டில் தான் வெற்றி பெற்றாங்க. திமுக வந்து 13 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போவே தன்னம்பிக்கை இழந்து விட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்கு பிறகு 62 2 கம்யூனிஸ்டாக பிரியுது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சின்னு. அதற்கு பிறகு ஏதேனும் ஒரு அண்ணா தலைமையிலான கம்யூனிஸ்ட் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு பிரிவு அண்ணா தலைமையில் இருந்தது, பிறகு காமராஜர் தலைமையில் இருந்தது, பிறகு எம்ஜிஆர் தலைமையில் இருந்தது, கருணாநிதி தலைமையில் இருந்தது, ஜெயலலிதா தலைமையில் இருந்து, ஸ்டாலின் தலைமையில் இருந்தது. இப்படித்தான் இருந்தாங்களே தவிர இவங்களாக முன்னெடுத்து ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் இருந்தவங்க இல்லை. இதில் நான் பெரிய அளவில் மகத்தான, அதாவது மேக்ரோ லெவலில் இருக்கிற தாக்கம் மைக்ரோ லெவலில் கோயம்புத்தூரில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி கோயம்புத்தூர் அப்படின்னா தொழிலாளர்கள் நிறைந்த இடமா பார்க்குறதில்ல, கொங்கு மண்டலம் ஒரு சமுதாயத்தை சார்ந்ததாகத்தான் பார்க்குறோம். அந்த பார்வைக்கு மாற்றிட்டாங்க திராவிட கட்சிகள். அதை அடுத்த பார்வைக்கு நகர்த்துகிறது. இப்போ நான் வர்ற பாயிண்ட்டு, அடுத்த பார்வைக்கு நகர்த்துகிறது பாஜக. அதை முன்னெடுத்து செல்வதன் விளைவாக தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். 1998 கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு, அத்வானி வருகை. சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அண்ணாமலை பாஜக தலைவர் இருந்தபோது கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு. ஸோ அவங்க வேறு ஒரு தொழிற்சங்க பார்வை, ரீஜனல் சாதிய பார்வை, இப்போது வேறு ஒரு பார்வைக்கு வந்திருக்காங்க. இதை அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பாஜக முனைகிறது. அப்படி தான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இன்னொரு முக்கியமான பார்வை வைக்கப்படுகிறது. பல்நெடுங்காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சில கட்சிகளுக்கு துணை இயக்கங்கள் போல, துணை பிரிவுகள் போல செயல்பட்டுட்டே இருந்தாங்க. மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் எந்த இடத்துலையும் குரல் கொடுக்கவே இல்லை. அதோட வெளிப்பாடாகத்தான் கம்யூனிசம் இருக்கிற இடம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்க கம்யூனிஸ்டுக்கு மட்டுமே அல்ல, நீங்க எல்லா கட்சிகளுக்குமே இன்னைக்கு நம்ம இந்த திமுக கூட்டணி மட்டுமே இங்க எடுத்துக்கலாமே. ரொம்ப இன்டாக்டான கூட்டணி. 2017 இருந்து 2026 கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ரொம்ப இன்டாக்டான கூட்டணி. ஒரு பக்கம் நீங்க அதை அட்வான்டேஜா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தேர்தல் அரசியலை தாண்டி நீங்க ஏன் எல்லா நேரத்திலையும் கூட்டணியில இருக்கணும்னு நினைக்கிறீங்கிற கேள்வியும் இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுப்பப்படுது. நீங்க சில நேரங்கள்ல அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகின்ற போது இந்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளும் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்கும் பொழுது இந்த கூட்டணியில் இருக்கிற நீங்களாவது உங்களுடைய ஸ்பெசிபிக்கான இஷ்யூஸ்க்கு நீங்க போராடுங்க அப்படின்னு மக்களே இப்ப எதிர்பார்க்கிறாங்க. நீங்க தோழமை சுற்றுதல் பண்றதெல்லாம் வேண்டாம், களத்துல இறங்குங்க. நீங்க அது இப்ப தலித் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல நீங்க தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கலாம், அல்லது தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கலாம், ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கலாம், இல்ல அரசு ஊழியர்கள் போராட்டமாக இருக்கலாம். நீங்க இந்த போராடுகின்ற குழுவின் பக்கம் நில்லுங்கள். அதுதானே நீங்க சொல்றீங்க. போராட்டத்துக்கு காரணமாக தான் நிற்போம், மக்கள் பக்கத்தில் நிற்போம்னு சொல்லும் பொழுது நீங்க ஆளுங்கட்சிக்கு நீங்க வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு இப்ப கம்யூனிஸ்டுக்கு, சிபிஐக்கோ சிபிஎம்கோ சீட்டு குறைச்சது கூட அவங்க என்ன பாக்குறாங்க, இவங்களை எதிர்த்தவங்களுக்கு எல்லாம் அதிகமான சீட்ஸ் கொடுக்குறாங்க.
இன்னும் சொல்ல போனா உங்களை கடுமையா விமர்சிச்சவங்களுக்கு அதிகமான சீட்ஸ் வாங்குறாங்க. உள்ள இருந்து ஆதரிச்சவங்களுக்கு 5 சீட்டை குறைக்கிறாங்க. அப்பக்கான அர்த்தம் என்ன? இங்க வந்து உள்ளூர் மாடு வேலை பார்க்காது, வெளியே இருந்து வந்தாதான் அது வந்து வெளியே இருக்க உள்ளூர் கோயில் நம்ம சாமி கும்பிட மாட்டோம், வெளியே தான் பெரிய பயங்கரமான கோயில் இருக்குன்னு சொல்லி போறது மாதிரி நம்ம நம்மளுடைய சுயம் என்ன அப்படிங்கிறத இழந்துட்டோமோ நம்ம அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ஒரு ஆய்வுக்கு அது உட்படுத்திருக்குன்னு தான் பார்க்கின்றேன். இல்ல இப்ப வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு நீங்க வெளியில இருந்து எதிர்க்கிறவர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பார்வையும் நம்ம அதுல பார்க்கலாம் இல்லையா சார்? கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் புதிய தலைவர்கள் யாரும் உருவாகலையே சார். பழம்பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க, புதிதாக வந்தவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு பெரிய கூட்டம் எதுவும் அவங்க பக்கம் சேர்ந்த மாதிரி இல்லை. அப்ப அவங்க கட்சி என்னதான் கூட்டணிக்குள்ள இருந்தால் கூட அந்த கட்சி வளரவில்லைன்னா கூட்டணி கட்சிகள் மட்டும் எப்படி சீட்டு கொடுப்பாங்க? இல்லங்க இதுல நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இது தனிநபர் சார்ந்தது அல்லது வந்து ஒருடைய பிரபலமான முகத்திற்கு இங்க வந்து மக்கள் ஈர்க்கப்படுகிறதோ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இல்ல அவர்களுக்கு வாக்கள் வர்றதெல்லாம் கிடையாது. இந்த மாநில குழு என்ன முடிவு செய்து முன்னாடி எந்த தோழர் இருந்தார், இன்னைக்கு வீரபாண்டியன் சிபிஐ வந்திருக்காருன்னா அவர் இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா ஒர்க் பண்ணிருக்காரு, அப்ப அவருக்கான ஒரு அங்கீகாரமா கொடுப்போம். இந்த பக்கம் சண்முகம் வந்திருக்காருன்னா அதுக்கு முன்னாடி கேஜி இருந்தாருன்னா அப்ப அவங்களாம் வேலை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமா கொடுக்குறோம். தேர்தலை போட்டிருக்கான வாய்ப்புகள் கூட அந்த அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது தவிர இங்க வந்து மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் அப்படி அவங்க போறதில்லை. கொள்கை ரீதியாக அதனாலதான் சொல்றேன், நீங்க அந்த கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாகத்தான் இவங்க மக்களை கவரணும்னு பாக்குறாங்க. பட் அதுல இன்னைக்கு ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில சேர்ப்பதற்கு எவ்வளவு தூரம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேலை செய்கின்றன, நீங்க இந்த சித்தாந்தங்களுக்கான வகுப்புகள் எடுக்கிறீங்களா இல்ல மக்கள்கிட்ட போராட்டங்களா எடுத்துட்டு போறீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குல்ல, அதுல ஒரு தொய்வு இருக்குன்னு சொல்லி சொல்றேன். நீங்க வந்து நீங்க இந்த சித்தாந்தம் மூலியமா தான் நீங்க கவர முடியும். சித்தாந்தம் நல்லா வேலை செய்யுது, சித்தாந்தம் இதற்கு சரியான தீர்வாக இருக்கின்றது அப்படின்னு முன்வைக்கும் பொழுது மக்கள் ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க ஒண்ணு இல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் பொழுது கம்யூனிஸ்ட் தொடர்ச்சியா நின்று இருந்தாங்கன்னா இல்ல ஜெகதீஸ்வரன் சார், என்னோட இறுதியான கேள்வி, உங்களோட சுருக்கமான பதில் எதிர்பார்க்கிறேன். கம்யூனிசம் என்பது வளர்ந்தது இந்த வேலை நிறுத்த போராட்டம், மக்களுக்கான உரிமை, தொழிலாளருக்கான உரிமை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. கம்யூனிச தொழிற்சங்கங்கள் ஆரம்பிச்சாங்க. இதன் விளைவாகத்தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம ஸ்டார்ட் அப்னு போயிட்டோம், டெக்குன்னு போயிட்டோம், இது மாதிரியான விஷயங்கள் மாறுறப்ப அப்ப இங்க கம்யூனிச கட்சிகளின் தேவைகளே இல்லைங்கிற மாறுதலை புரிந்து கொள்ளாமலா இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? உங்களோட சுருக்கமான விளக்கம் சார். அதுல ஒரு டிபேட்டபிள் தான். இப்போ நீங்க ஐடி செக்டார்ல லேபர் யூனியன்ஸ் வேணுமா வேண்டாமா? இப்போ ஒருத்தருக்கு வந்து வேலை ஜாலியா இருக்கும்போது வரைக்கும் அவருக்கு பெருசா இல்ல, திடீர்னு வேலை என் மாசம் தூக்குறாங்க, ஒரு 50 பேர் இந்த கம்பெனியோட தூக்குறாங்க, 500 பேர் தூக்குறாங்க. அப்ப என்ன யோசிக்கிறாங்க? நமக்கு பேசுறது யூனியன்ஸோ லேபர் யூனியன்ஸோ இன்னைக்கு நிலைமையில எந்த கார்பரேட்லயும் யூனியன் வைக்க முடியாது. அப்ப வைக்க முடியாதுன்னா அப்ப வந்து உங்களுக்கு கம்யூனிசத்துக்கு வேலையே இல்லைங்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் இல்லையா? இல்ல அதான் சொல்றீங்க. நீங்க அத இப்போ வந்து யாரு டிசைட் பண்றாங்க? நீங்க வந்து அதுக்கான அந்த மாதிரியான சட்டங்களை ஏற்றுனீங்க, நீங்க லேபர் யூனியன் வைக்க முடியாது, அப்பதான் வந்து நம்ம கார்பரேட் கம்பெனிஸ் ரன் பண்ண முடியும் சொல்லி சொல்றீங்கல்ல. ஆனா அந்த ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அங்க நிற்பதற்கு யாருமே இல்லைங்கும் போது அந்த கம்யூனிசம் அப்படிங்கிற இதற்கு தேவை இருக்கிறதா இல்லையான ஒரு டிபேட், அதனால டிபேட்டபிள்னு சொல்லி சொல்றேன். அதை வந்து ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலங்கிறது வேற. டிபேட்டுக்கு போகுதானே டிபேட்டுக்கு உட்படுத்தணும்னு நான் சொல்றேன். உங்க இறுதியான ஒரே ஒரு வார்த்தை, தொழிற்சங்க இஷ்யூ அதை மட்டும் மையப்படுத்தி கம்யூனிஸ்டுகள் இயங்கக்கூடாது. பிராடரா விரிவான பாதையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஈழ பிரச்சனையில் அவங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசியவாதிகளோட நிலைப்பாடு வேறு. இது மாதிரி விரிவாக பார்க்க வேண்டிய சூழல் கம்யூனிஸ்டுகளுக்கு தேவை. அது அவருடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.